கேட்டது ஒன்று, கிடைத்தது இரண்டு. பிரைஸ் தி லார்ட். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை. கிரியத்து சேபேர் என்ற நிலப்பகுதியை கைப்பற்றுபவருக்கு தன் மகள் அக்சாவை மனைவியாக கொடுப்பேன் என்று காலேபு வாக்களிக்கிறார். அதன்படி அதை கைப்பற்றிய ஒத்னியேலுக்கு காலேபு தன் மகள் அக்சாவை மனைவியாக கொடுத்தார். அவள் தன் தந்தையை விட்டு புறப்படும் பொழுது தன் தந்தையிடம், அப்பா, நீங்கள் எனக்கு ஒரு வறண்ட நிலத்தை கொடுத்தீங்கப்பா, இப்பொழுது எனக்கு நீர் பாய்ச்சலான நிலத்தை கொடுங்க, அதாவது எனக்கு நீர் ஊற்றுகளை கொடுங்கள் என்று கேட்கிறாள். காலேபு அவள் கேட்டது மாதிரி அவளுக்கு மேல் ஊற்றுகளையும் கீழ் ஊற்றுகளையும் கொடுத்தார் என நாம் யோசுவாவின் புத்தகம் 15வது அதிகாரம் 18 மற்றும் 19வது இறை வார்த்தைகளில் நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இது பழைய ஏற்பாட்டில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் தான். ஆனால் இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தருவதை நாம் காண்கின்றோம். கானானை வேவு பார்த்த விஷயத்தில் ஆண்டவராலேயே என்னுடைய தாசன் என்று சொல்லப்பட்டவர் தான் இந்த காலேபு. அது மட்டும் அல்லாது காலேபே நான் முற்றிலும் என் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றினேன் என்று யோசுவா 14வது அதிகாரம் 8, 10 மற்றும் 12வது இறைவார்த்தைகளில் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இவரை போல இவருடைய மகள் அக்சாவும் அநேக நல்ல குணங்களை கொண்டவர். ஆம், தன் வாழ்க்கை துணையை குறித்து எவ்வளவோ கற்பனைகளை அந்த மகள் வைத்திருந்திருப்பாள். ஆனால் யாரோ ஒருவரை அப்பா திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரே என்று அதை கேட்டவுடன் தான் கேட்காதவரை அப்பா திருமணம் செய்ய சொல்கிறார் என்று நினைக்காமல் தன் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து திருமணம் செய்ததை எப்படி உலக தந்தை காலேபாலும் விண்ணக தந்தை ஆண்டவராலும் மறக்க முடியும், தட்ட முடியும்? அதனால்தான் அவள் தன் விருப்பத்தை சொன்னவுடன், அதாவது நீர் பாய்ச்சலான நிலம் ஒன்றை கேட்டவுடன் ஆண்டவரின் தூண்டுதலின்படி காலேபு 2 மடங்காக அவருக்கு ஆசி வழங்கியதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களை, நாமும் அக்சாவை போல நாம் கேட்காத பாதையில், துன்பத்தின் பாதையில் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு செல்வதை கண்டு மனம் கலங்கி போயிருக்கலாம். நன்றாக நினைவில் கொள்வோம். அக்சா தான் கேட்காவிட்டாலும் தனக்கு கிடைத்ததை குறித்து முறுமுறுக்காமல், தந்தையின் சொல்லை தட்டாமல் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டதால் அவள் கேட்ட காரியத்தை ஆண்டவர் 2 மடங்காக கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். யோபுவை ஆசீர்வதித்தது போல அதே போல்தான் அன்பானவர்களே, நாம் கேட்காத, நாம் விரும்பாத பாதையில் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகும் பொழுது பின்மாற்றத்திற்குள்ளாகி ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரின் சித்தம் இது என்று பொறுமையோடு ஆபிரகாமை போல தொடக்க நூல் 22:10 அதை சகித்தோம் என்றால் நம் ஆண்டவர் நாம் கேட்கும் காரியங்களை மிகுதியாக கொடுத்து ஆசி வழங்குவார் என்பது தானே விவிலிய உண்மை. நாம் கேட்காத ஒன்றை ஆண்டவர் நமக்கு அனுமதித்திருக்கிறார் என்றால் நிச்சயம் நமக்கு அபரிமிதமான ஆசிகளை வழங்கப் போகிறார் என்பது நிச்சயம். அதற்காக அந்த நாளுக்காக இப்பொழுதே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆமீன். அக்சா எனக்கு இதை வேண்டும் என்று எதையும் தன் தந்தையிடம் டிமாண்ட் பண்ணவில்லை. காலேபு அக்சாவிடம் உனக்கு என்ன வேண்டும் கேள், யோசுவா 15:18 என்று கேட்டதினால்தான் அவள் கேட்டாள். அதே போல ஆண்டவர் இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவரிடமும் என்னிடமும் கேட்கின்றார். உனக்கு என்ன வேண்டும் மகனே, மகளே, கேள். நான் காட்டிய, ஆனால் நீ கேட்காத துன்பத்தின் பாதையில் நீ முறுமுறுப்பின்றி நடந்தாயே, அதனால் இப்பொழுது நான் நீ கேட்பதை நிச்சயம் மிகுதியாக உனக்கு கொடுக்கப் போகின்றேன். அதனால் கேள், தயங்காதே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். அதனால் ஆண்டவரிடம் கேட்போம். ஜெபத்தின் மூலம் ஜெபம் செய்வோம். ஊற்றை கேட்ட அக்சாவை போல என் விண்ணக தந்தையை, நான் இப்பொழுது கஷ்டத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அது நீர் எனக்கு தந்த, ஆனால் நான் கேட்காத ஒன்று. அதை பொறுமையோடு சகிக்க நீர் எனக்கு பலன் தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. அதனால அப்பா, இதோ நான் வெகு நாளாக கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த காரியம் என் குடும்பத்தில் நிறைவேறியதென்றால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்பா. நீங்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியுன்றதுனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த பிரச்சனை வெகு சீக்கிரத்தில் முடிவுக்கு வரப்போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று வாக்கு பண்ணின எங்கள் அன்பு தெய்வமே, நீர் கேட்க சொல்லிய காரியத்தை நான் இப்பொழுது முழு மனதோடு நம்பி கேட்டிருக்கிறேன். வெகு விரைவில் என் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், உங்களுக்கும் செய்வார் என்று சாட்சி பகரப் போவதற்காக நன்றி. ஆமேன்.